வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே பல காலமாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதற்கிடையே தென்கொரியாவை குறிவைத்து வடகொரியா மிக வினோதமான ஒரு தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. ராணுவம், ஏவுகணை உள்ளிட்டவை எதுவும் இல்லாமல் வடகொரியா நடத்தும் இந்த உளவியல் தாக்குதலில் தென்கொரிய எல்லையோர கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வடகொரியா தென்கொரியா எல்லை பிரச்சனை என்பது அனைவரும் அறிந்ததே. இதற்கு ஒரு முடிவே இல்லையா எனும் அளவில் தீவிரமாக சென்று கொண்டிருக்கும் இந்த பிரச்சனையில் நவீன ஆயுதங்களின் பயன்பாடு நாளுக்கு நாள் பெருகி வந்தது. எல்லையில் பதட்டம் குறையாத இந்த நேரத்தில் ஒளியை ஆயுதமாக்க முடிவு செய்து நடைமுறைப்படுத்தியுள்ளார் வடகொரிய அதிபர். ஒளி ஆயுதமா? அப்படி என்றால் என்ன? பெரிய பெரிய ராக்கெட்டுகளை ஓரமாக வைத்துவிட்டு அடுக்கடுக்கான லவுட் ஸ்பீக்கர்களை கையில் எடுத்துள்ளார் வடகொரிய அதிபர். இந்த சவுண்ட் பாம்பிங் எனப்படும் தாக்குதல் தென்கொரியாவின் எல்லையில் உள்ள டேங்சன் கிராமத்தில் இராணுவமயமாக்கப்பட்ட பகுதியை குறிவைத்தே நடத்தப்படுகிறது. வடகொரியாவின் எல்லையில் அந்த ஒலிபெருக்கிகளை வைத்து அவற்றின் மூலம் பல வினோதமான மற்றும் பயம் எழுப்பக்கூடிய சத்தங்களை வடகொரிய படையினர் ஒளிபரப்பி வருகின்றனர். ஓநாய் ஊளையிடுவது, பேய்கள் அலறுவது, பீரங்கி தாக்குதல், வாகனங்கள் மோதிக்கொள்ளும் சத்தம் போன்ற காதுகளை கெடுக்கும் சத்தங்கள் தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. இதனால் டேங்சன் கிராமத்தில் வசிக்கும் மக்களின் அன்றாட வாழ்வு மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கிராமவாசிகளை மனதளவில் சீர்குலைய செய்து அவர்களை துன்புறுத்துவதே இத்தகைய தாக்குதலின் நோக்கமாக கூறப்படுகிறது. இந்த முறைக்கு பெயர்தான் சவுண்ட் பாம்பிங் என்று சொல்லப்படுகிறது. வடகொரியா கடந்த ஜூலை மாதம் முதல் 24 மணி நேரமும் இடைவிடாமல் இத்தகைய தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறதாம். இதன் காரணமாக தூக்கமின்மை, தலைவலி மற்றும் மன அழுத்தத்தை அனுபவிப்பதாக பல தென்கொரியர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் திடீர் இறப்புகள், மன அழுத்தம், கருச்சிதைவு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மனநிலை வெகுவாக பாதிக்கப்பட்டு தூக்கமின்றி தவிப்பதாக பலரும் கூறுகின்றனர். மனிதர்களுக்கு மட்டுமன்றி விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கும் இந்த சத்தம் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு உதவியது. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க முடியாது என்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் அறிவித்தார். தொடர்ந்து எழுந்த பதற்றத்திற்கு பிறகு இம்மாதிரியான நூதன முறைகளை கையில் எடுத்து எதிரி நாட்டு மக்களை இம்சித்து வருகிறார் வடகொரிய அதிபர்.